போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்க போவது யாரு. இன்னைக்கு சமைக்க போவது யாருல மிருத்து ஒரு சூப்பரான சிக்கன் ட்ரம்ஸ்டிக் கறி செஞ்சு காமிச்சிருக்காங்க. வாங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் ட்ரம்ஸ்டிக் கறி பண்ணலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சிக்கன் ட்ரம்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து ஓவர் நைட் மேரினேட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், மஞ்சள், மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சமாக சீரகப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு ஓவர் நைட் மேரினேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபுல் மீடியம் சைஸ் ஆனியன், உங்களுக்கு ஷாலட்ஸ் இல்லை பேர்ல் ஆனியன், சின்ன வெங்காயம் எது இருந்தாலும் ஓகே, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் ஆல்ரெடி வந்து மேரினேஷனுக்கு நிறையா போட்டிருக்கேன், ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சிக்கன் கறி மசாலா, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஆயில் நல்லா சூடாயிட்ருக்கு. இதில் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். சிக்கனை 1 by 1 வைக்கிறேன். இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கணும். சிக்கன் நல்லா ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு. திருப்பி போட்டு இன்னொரு சைடு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஸ்கின்னோட இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் கிறிஸ்பியாக டேஸ்ட் நல்லா வரும். நான் வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நான் வந்து ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சிட்றேன். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே ஆயிலில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகு, அப்புறம் வெங்காயம், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் ஸ்டர் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இது மூணுமே உங்கள் தேவைக்கு அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க.
தக்காளி நல்லா வேகட்டும், கவர் பண்ணி குக் பண்ணணும். தக்காளி நல்லா வெந்திருக்கும், செக் பண்ணலாம் வாங்க. தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கன் கறி மசாலா வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், 2 டீஸ்பூன் சிக்கன் கறி மசாலா போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கிரேவிக்கு. இது ஒரு கொதி வரட்டும், வந்த உடனே நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கனை இதில் போட்டுருங்க. சிக்கன் போட்டுட்டேன். இப்போ வந்து இது நல்லா குக் ஆகி வரட்டும். ஃபைனல் இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் சிக்கனை திருப்பி போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஸோ அடி பிடிக்காமல் இருக்கும். நான் லைட்டாக ஒரு சைடு தான் திருப்பி போடுறேன், ஸோ தட் எல்லா சைடும் மசாலா பிடிக்கட்டும்னு சொல்லிவிட்டு. நல்லா கிரேவியும் சிக்கனும் சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எல்லாம் பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக வற்றிடுச்சு தண்ணியெல்லாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டார்டிங்கில் கருவேப்பிலை போட மாட்டேன், எப்போவுமே கடைசியாக கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் தேங்காய் பால். அவ்வளோதான். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சது. சிக்கன் ட்ரம்ஸ்டிக் கறி செஞ்சாச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சூப்பரான சிக்கன் ட்ரம்ஸ்டிக் கறியை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சமைக்க போவது யாரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.